ஆய்மக்களை பார்த்தீங்கன்னா மாங்காய் எங்கள் தோட்டத்தில் மாங்காய் விட்டுக்குது. புனிங்கி அதேவே பச்சடி மாதிரி அடிக்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா இது புளிக்கும் மாங்காய், அது சாப்பிட்லாம். நம்ம கொத்து கொத்தாக காய்ச்சிக்குது மாங்காய், பாருங்கள். கொத்து கொத்தாக காய்ச்சிக்குது. இன்னும் உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு காய். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாங்காய் போதும் நம்மளுக்கு. 20 புனின்னு போகலாம், வேஸ்ட் பண்ணுறது வேணாம். கொத்து கொத்தாக பறிச்சுக்க முடியும் பாருங்கள். இதில் 3 மாங்காய் இருக்குது. இன்னும் நல்லா பிடுங்கச்சி. இதுதான் கொத்து கொத்தாக பண்ணுங்களே. நீ கேமரா தரணும். இல்லை இது மழை விழும்போது ஐஸ் கட்டி விழும் மேலே இருந்து. அப்போ உள்ள ஐஸ் கட்டி தான் இது ஏட்டாகும், பொழுக்காது. இது துள்ளி போயிடும். இது வேணாம் நம்ம விசாரி. இப்போ இங்கே இதை போய் இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா கழுவி க்ளீனாக அறுத்து சாப்பிட போகிறோம். அந்த ஆலங்கட்டுன்றது அதுதான் ஐஸ் கட்டியில் மச்சி. ஆமாம், ஐஸ் கட்டி தான். அது மேலேருந்து ஒரு வை விழும். போதும் அவ்வளோவே நம்மளுக்கு. போதும். இது சிறப்பாக செய்யணும் இன்றைக்கி. சிறப்பாக செய்யும். உள்ளான்னு பார்த்தீங்கன்னா மரத்துலேயே காய் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். கொத்து கொத்தாக கட்டி செம்ம விட்டுக்குது மச்சி உங்கள் பாட்டி மரத்தில். ஆமாம் மச்சி. பார்த்தீங்கன்னா இது பொலிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஒரு வாட்டி உங்கள் பாட்டியை கொடுத்துனாக்கா பாரு, ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு உங்கள் மரத்தில். ஆமாம் மச்சி, சாப்பிட்டு பாருங்கள். இந்த வாட்டி அந்த ஐஸ் கட்டி ஒன்றால் கம்மி காய். போன வாட்டி ஒன்றுச்சு. இந்த மாதிரி ரெப்பெல்லாம் வஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ விட்டுக்கிறதே போதும். முன்ன தடவை அதிகமாக விட்டுருந்துச்சு, இன்னும் அதிகம். சரி மச்சி, அட நம்ம போயிட்டு உப்பு காரத்தூளெல்லாம் உங்கள் பாட்டியை வீட்டில் வாங்கிக்கினேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி தான். வேறு இந்த மாதிரி ஆகிடும் ஐஸ் கட்டி. இது வந்து எங்கள் பாட்டியில் நினைக்கிறது. இதுக்கு பேர் ஸ்லூப்பி. கடிக்காது, யாரே வந்தாலும் கடிக்காது. இப்போ இதை கழுவலாம், நம்ம க்ளீனாக கழுவிக்கலாம். இது வந்து கத்தி. டெஸ்ட்டாலும் போகிற மாதிரி கழுவு மச்சி. உங்கள் ஸ்பூட்டி கூட வேணுமாப்பா? நான் இது மாங்காய் பஜ்ஜி விட்ட உடனே கழிச்சு சாப்பிடுவேன். அந்த மரத்தில் ஒரு 4 இளநீர் பண்ணிக்கணும். அது காம்பினேஷன். இப்போ இந்த பட்டை இருக்குது, இந்த பட்டை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மரம் ஏறும்போது அது மேலே விழுந்துச்சுன்னா கீழே வந்துடும். இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் மட்டும் நல்லா வராது மக்கள். அப்படி தான் ஏறணும், பட்டை பிடிச்சி தான் ஏறணும். இந்த மரம் நல்லா தெம்பாக இருக்குது. இதில் ஏறி ஒரு 4 இளநீர் பறிச்சுக்கலாம். ஏர்மச்சி ஜோர் ஏர்மச்சி போகலாம். போதும். இன்னொன்று பிடிக்கல. ஓகே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இளநீ மாங்காய்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சு செஞ்சு செமையாக சாப்பிட போகிறோம். நல்லா ருசிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டில் செஞ்சு இளநீ மாங்காய் ரெண்டும் சாப்பிட போகிறோம். இதுதான் வீடு மக்களே, நம்ம வீடு இதுதான். பார்த்தீங்கன்னா இந்த ஜீடை எடுத்துடலாம் மேலே இருக்கிறது. நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி
மாங்காயை வச்சு குத்த போகிறோம். மாங்காயை போட்டலாம். நம்மளை வச்சு குத்த போகிற உலக்கை இல்லை, இது வந்து உலக்கை. இதில் வச்சு குத்திக்கலாம். சீரகம், மிளகுக்கொட்டை உள்ளே போட்டுக்கலாம். இதை இப்போ நசுக்கிக்கலாம். மிளகாப்பொடி, இல்லைன்னா மாங்காய் ஒரு ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனுக்காக இளநீ பின்னாங்க அதை எட்டி சாப்பிட போகிறோம். ஊறுகாய் மட்டும் சரியாக இருக்குது. நம்ம ஊறுகாய்க்காக தேவையான இளநீ வெட்டிக்கலாம். காம்பினேஷன் நல்லா இருக்கும். சரி நம்ம வெட்டிக்கலாம். வெட்டி முடிஞ்சிடுச்சு பாரு. இதே அளவுக்கு இன்னும் 2 இருக்குது. அதை வெட்டி முடிச்சுக்கலாம் வாங்க. வெட்டி முடிஞ்சாச்சு. வடித்து சாப்பிட போகிறோம். செமையாக இருக்கு. எப்படி மச்சி, நல்லா இருக்குதா? செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.